அத்தியாயம் 41. யார் அந்த ஷேடோ வீரன்? இலாவோட் நகரின் தெருகில் உள்ள ஒரு கோட்டையில் உயர் பதவியில் இருந்த வீரர்களும் இராணுவ அதிகாரிகளும் குழு ஒன்று தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டிருந்தது. உயர்தரமான நன்கு வடிவமைக்கப்பட்ட வெள்ளை கவசம் அணிந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் மேஜையில் தனது முஷ்டியை மோதிய போது அறையில் ஒரு பலத்தேடி சத்தம் கேட்டது. இது எப்படி நடந்தது? இப்போது மொத்தம் 26 உடல்கள் உள்ளன. முதல் முறை அதிர்ஷ்டம் என்று கருதலாம். ஆனால் நேற்று நகரத்தை கண்காணிப்பில் வைத்திருந்தாலும் இன்னும் அதிகமான பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தனர். ஒருவருக்கொருவர் தொலைவில் இருக்கும் ஒரே இரவில் இவ்வளவு பேரை அந்த ஷேடோ எப்படி கொன்றார் என்று முழுமையாக ஆயுதம் ஏந்தியவர் கேட்டார். கேப்டன் சந்திரன், இது ஒரு நபரால் அல்ல, ஒரு முழு குழுவால் செய்யப்பட்டது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் இந்த கொலைகள் எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தாமலோ அல்லது பணியில் இருந்த ஒரு காவலரை எச்சரிக்காமலோ செய்யப்பட்ட விதம். அவர் ஒரு கொலையாளியாக இருந்தாலும் ஒரே இரவில் இவ்வளவு பேரை கொல்வது எளிதல்ல. மேலும் சம்பவ இடத்திலிருந்து எந்த சத்தமும் வெளியேறுவதைத் தடுக்க ஒரு அமைதித் தடையை உருவாக்க ஒருவர் ஒரு மந்திரவாதியாகவும் ஆச்சரியத்தில் கொலை அடியை ஏவ அனுபவம் வாய்ந்த கொலையாளியாகவும் இருக்க வேண்டும். கேப்டனின் மேசைக்கு அருகில் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்த முதியவர்களில் ஒருவர் கூறினார். திடீரென்று ஒரு இளம் கருப்பு மற்றும் நீண்ட கூந்தல் கொண்ட பெண் குறுக்கிட்டு வந்தாள். நான் சொல்லட்டுமா கேப்டன்? குற்றம் நடந்த இடத்தில் போராட்டத்திற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்பதை நாங்கள் கண்டறிந்தோம். அது இதயத்திலோ அல்லது கழுத்திலோ ஒரே ஒரு விரைவான தாக்குதல் மட்டுமே, அதுவும் பின்புறத்திலிருந்து அல்ல, முன்பக்கத்திலிருந்து வந்தது. பாதிக்கப்பட்டவர் உண்மையில் கொலையாளி தங்கள் முன்னால் வருவதை பார்த்தார் என்பதை குறிக்கிறது. ஆனாலும் அவர்கள் எதிர்க்க வாய்ப்பே இல்லாமல் இறந்துவிட்டார்கள் என்று அந்த பெண் கூறினார். டோட் லெப்டினன்ட், நீங்க சொல்றது உண்மைன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. கொலைகாரன் கொலை பண்றதுல ரொம்ப அனுபவம் உள்ளவனா இருக்கலாம், ரொம்ப பலசாலியாவும் இருக்கலாம். ஒருவேளை பீக் மாஸ்டர் ரேங்க்ல இருக்கலாம். இப்போதைக்கு அவன் கீழ்த்தரமான குற்றவாளிகளை மட்டும்தான் கொல்தான். ஆனா இது தொடர்ந்தால் நகரத்துல இருக்கிற எல்லாரும் நம்மை பார்த்து சிரிப்பாங்க. கமாண்டர் தலையிட முடிவு பண்ணா என்ன நடக்கும்னு உனக்கும் தெரியும். நகர காவல்படை கேப்டன் சொன்னான். அவர்களின் தளபதியைப் பற்றி குறிப்பிட்டாலே லெப்டினன்டின் முகம் இருண்டதாகவும் திகிலடைந்ததாகவும் மாறியது. ஆமாம் கேப்டன், நான் பாதுகாப்பை பலப்படுத்தி 100 வீரர்களைச் சேர்க்கிறேன். ஆனால் இரவு தாமதமாக ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்க நான் பரிந்துரைக்க விரும்புகிறேன் என்று கருப்பு முடி கொண்ட பெண் கூறினார். மேலும் பீதியையும் வெகுஜன வெறியையும் உருவாக்குவதா? அப்படிச் செய்வது இந்த நபருக்கு மக்களிடமிருந்து அதிக கவனத்தையும் அங்கீகாரத்தையும் மட்டுமே தரும். நிச்சயமாக இந்த சைக்கோ நாம் கடந்த காலத்தில் செய்த எல்லா முட்டாள்தனங்களையும் போலவே நற்பெயரையும் மட்டுமே விரும்புகிறார். கேப்டன் கூறிவிட்டு உறுதியாக மறுத்துவிட்டார். எங்கள் சிறப்பு கொலையாளி படையை கட்டுப்படுத்தவும் நீங்கள் பொருத்தமாக இருக்கும்போது நகரத்தில் பரப்பவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். இதற்கிடையில் எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை உயர் நிர்வாகத்தை நம்ப வைக்க முயற்சிப்பேன் என்று கேப்டன் கூறினார். அந்த ஷேடோவுக்கு ஒரு முழுமையான வேட்டை உத்தரவை பிறப்பிக்கவும் அவரை பற்றி நம்பகமான தகவல்களை வழங்குபவர்களுக்கு 5000 தங்க டிராமஸ்கள் பரிசாக வழங்கப்படும் என்று கேப்டன் உத்தரவிட்டார். போறேங்க, நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் சார் என்று அந்த பெண் சொல்லிவிட்டு போனாள். மறுபுறம் நகரின் எதிர்பக்கத்தில் ஒரு மனிதன் சுவையான பார்பிக்யூ இறைச்சி மற்றும் நறுமண மதுவால் வாயை நிரப்பிக் கொண்டிருந்தான். அருகிலுள்ள மக்கள் அந்த மனிதனை ஒரு உணவகத்தில் ஒரு அழுக்கான பிச்சைக்காரன் முதல் முறையாக சாப்பிடுவதை பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்தனர். இன்னும் நிறைய உங்க மற்ற ஸ்பெஷல் உணவுகளையும் கொண்டு வாருங்கள் என்று அந்த இளைஞன் கட்டளையிட்டு மதுவை விழுங்கினான். வேறு யாருமல்ல, நிலவன்தான் ஒரு உயரக உணவகத்தில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் உணவு பழக்க வழக்கங்களும் இல்லாமல் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். நேற்றைய அருளுடன் பரிவர்த்தனைக்குப் பிறகு அவன் இப்போது மிகவும் பணக்காரராகிவிட்டார். எனவே அவன் இயல்பாகவே அதை கொண்டாட விரும்பினார். அதனால்தான் பூமியில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு ஒப்பான இந்த உயரக உணவகத்திற்கு வந்தான். அந்த உணவு அவன் முந்தைய ஜென்மத்தில் சாப்பிட்ட எதையும் விட அதிகமாக இருந்தது. எல்லாம் மிகவும் சரியாகவும் நன்றாகவும் சமைக்கப்பட்டிருந்தன. அதே நேரத்தில் அடிப்படை பொருட்களின் சுவையையும் ருசித்தன. அது மிகவும் சுவையாக இருந்ததால் நிலவன் தனது ஆசையை அடக்குவதை மறந்து பசியுள்ள ஓநாய் போல சாப்பிட்டான்.
நேற்று இரவு நிகழ்ச்சிக்குப் பிறகு ஷாடோவின் பெயர் முழு நகரத்தின் பேச்சாக மாறியது. அவன் எங்கு சென்றாலும் அனைவரும் புதிதாகச் செய்யப்பட்ட கொலைகளைப் பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். சிலருக்கு ஷேடோ ஒரு ஹீரோவாக இருந்தார், மற்றவர்களுக்கு அவர் கவனத்தை தேடவும் புகழை பெறவும் நீதியின் பெயரை பயன்படுத்தும் ஒரு மனநோயாளியாக இருப்பான் என்று நினைத்தார்கள். உண்மையான ஷேடோ நிலவினை பொறுத்தவரை நேற்று இரவு தனது ஒப்பந்தத்தில் இருந்து மேலும் 3 பேரை கொன்றதில் அவன் மகிழ்ச்சியடைந்தான். அவர்களில் 3 பேர் துருவனின் குடும்பத்துடன் அடிக்கடி வணிக ஒப்பந்தங்களைச் செய்து குடும்பத்தின் வருமான ஆதாரத்தில் முக்கிய பங்கு வகித்தனர். இது உங்கள் புருவங்களின் மையத்தில் ஒரு ஆணி அடிப்பது போல இருந்தது. இன்னும் மோசமாக, நிலவன் இந்த மக்கள் தங்கள் இடவளையங்கள், கருவூலம் மற்றும் கிடங்குகளில் சேமித்து வைத்திருந்த அனைத்து செல்வங்களையும் கொள்ளையடித்தான். அவனது தற்போதைய மதிப்பு 83,000 தங்க நாணயங்கள். அதனால்தான் நிலவன் இவ்வளவு அற்பமான முறையில் பணத்தை செலவழித்து வந்தான். தனது தற்போதைய சொத்து மதிப்பு நகரத்தின் முதல் 500 பணக்காரர்களில் ஒருவராக தன்னை மாற்றும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தா. நிலவன் ராபின்ஹுட் இல்லை என்பதால் தனது இலக்குகளை கொள்ளையடித்து எல்லா பணத்தையும் தனக்குள்ளேயே வைத்திருந்த பிறகும் அவனுக்கு குற்ற உணர்வு ஏற்படவில்லை. ஏனென்றால் நகரத்தின் உயர் பதவியில் உள்ளவர்களிடையே தனது நற்பெயரையும் அதிகாரத்தையும் நிலைநாட்ட விரும்பினால் விரைவில் அவனுக்கு நிறைய பணம் தேவைப்படும். இப்போதைக்கு நகரத்தில் பரவிய வதந்திகளின்படி ஷேடோ உண்மையில் அத்தகைய குற்றவாளிகளால் இறந்து நகரத்தில் நீதி கிடைக்காத ஒரு மனிதனின் பழிவாங்கும் பேய். சிலர் அவன் அனைத்து குற்றவாளிகளையும் ஒவ்வொன்றாக அகற்றப் போகும் ஒரு மீட்பர் என்று கூறினர். குற்றங்கள் மற்றும் ஒடுக்குமுறையால் அதிகம் பாதிக்கப்பட்டது சாதாரண குடிமக்கள் என்பதால் பல சாதாரண மக்கள் ஏற்கனவே அவனை ஒரு ஹீரோவாக பார்த்தார்கள். எனவே இறுதியாக சமூகத்தின் குப்பைகளை அகற்றும் ஒருவர் அவர்களுக்கு நிறைய நிவாரணம் அளித்தான். நிலவன் இன்று மீண்டும் நிலவரைக்குச் சென்று தனது பலத்தையும் புதிதாக உருவாக்கப்பட்ட திறன்களையும் சோதிக்க முடிவு செய்தான். அவன் ஹெய்வ் மைண்ட் திறனையும் சோதித்து தனது புதிய இராணுவத்தின் நிலைகளை உயர்த்த வேண்டியிருந்தது. நிலவனின் முக்கிய நோக்கம் தனது நிலைகளை உயர்த்துவது அல்லது இனிமேல் திறன்களை பெறுவது மட்டுமல்ல, வலிமையானவர்களுடன் சண்டையிட்டு இந்த நகரத்தில் யாரும் தன்னை அச்சுறுத்தவோ அல்லது கொல்லவோ முடியாத நிலையை அடைய விரும்பினான். துருவன் அல்லது நேத்ரன் போன்ற வலிமையான ஒருவர் கூட சிறந்த நிலை 55 இல் இருப்பார் என்ற பொதுவான எண்ணம் இப்போது நிலவனுக்கு இருந்தது. அநேகமாக சாம்ராஜ் மற்றும் சில உயர் இராணுவ மற்றும் அரசாங்க அதிகாரிகள் மட்டுமே அந்த நிலையை தாண்டி இருக்கலாம். எனவே இப்போது அவன் மற்ற ஹண்டர்களைப் பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் தனது தற்போதைய பலத்தைக் கொண்டு 20 பேர் கொண்ட முழு குழுவையும் அவனால் எளிதாக கட்டுப்படுத்த முடியும். இருப்பினும் கிராண்ட்மாஸ்டர் தரவரிசையில் உள்ள ஒருவருடன் அவன் ஒப்பிடத்தக்கவர் அல்ல. அவனுக்கு நிலைகள் மற்றும் பண்புகளின் நன்மைகள் இருந்தாலும் கூட, ஒரு மிருகக்காட்சிசாலை சிங்கம் கூட இன்னும் சிங்கமாக இருந்ததால் உள்ளூர் நாய்களை அழிப்பதில் அதற்கு எந்த பிரச்சினையும் இருக்காது. தரவரிசைக்கும் தேர்ச்சிக்கும் இடையிலான வேறுபாடு அந்த அம்சத்தை குறிக்கிறது. நிலவன் புரோம்னிர் நிலவரையின் 11வது மாடியை அடைந்தபோது வெள்ளை, மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற கற்களால் ஆன ஒரு பாழடைந்த நகரம் அவனை வரவேற்றது. அந்த கட்டிடக்கலை உடனடியாக நிலவனுக்கு பண்டைய கிரேக்க நாகரிகத்தையும் அவர்கள் தங்கள் நகரங்களைக் கட்டிய விதத்தையும் நினைவூட்டியது. இந்த நகரம் முழுவதும் உயரமும் அகலமான கட்டிடக் கட்டமைப்புகளும் இருந்ததால் அவனது பார்வையால் இந்த நகரத்தின் முடிவை அடைய முடியவில்லை. பகல் நேரமாகவும் விசாலமான சாலைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்படாததாலும் இந்த திறமையை நிலவன் திறமையாக பயன்படுத்த முடியாததாலும் இந்த மாடியில் ஷேடோ வாக்கை பயன்படுத்த முடியவில்லை. நிலவன் இந்த தளத்தின் வரைபடத்தை எடுத்து ஒரு கட்டிடத்தின் மேல் குதித்தான். அவனது திறமைகள் மற்றும் இப்போது உயர்ந்த நிலைகள் காரணமாக உயரம் 10 மீட்டர் உயரமாக இருந்தாலும் நிலவனுக்கு ஒரு சாதாரண குதிப்பை விட இது வேறுபட்டதல்ல. நிலவன் சத்தம் எழுப்பாமல் ஓடி ஒரு கட்டிடத்திலிருந்து இன்னொரு கட்டிடத்திற்கு தாவி இறுதியாக இந்த மாடியில் வசிப்பவர்களின் ஒரு குழுவை கண்டான். கடந்த 3 தசாப்தங்களில் நூற்றுக்கணக்கான அணிகளை அழித்து வெறும் 10 அணிகளால் மட்டுமே இந்த தளத்தை வெல்ல முடிந்த இந்த மீள்தன்மை மற்றும் நம்ப முடியாத வலிமையான உயிரினங்களின் கட்டமைப்பைக் கண்டு நிலவன் வியந்தான். ஏனென்றால் நிலவனின் முன்னால் இருந்த உயிரினங்கள் வெறும் பிரம்மாண்டமான உடல்களைக் கொண்டிருக்கவில்லை. அவற்றின் கைகளில் நம்ப முடியாத அளவிற்கு தடிமனான தோல், மழுங்கிய ஆயுதங்களும் இருந்தன. அவை ஒரே வீச்சில் 3 முதல் 4 பேரை தாக்கும். இந்த உயிரினங்களின் தற்காப்பு திறன்களும்
மாயாஜாலத்தை நோக்கிய உடல் ரீதியான மீள்தன்மையும் உங்களுடன் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் இருந்தாலும் கூட இந்த அரக்கர்களை வேட்டையாடுவதை நம்ப முடியாத அளவிற்கு கடினமாக்கியது. இந்த பிரம்மாண்டமான அரக்கர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தரையில் அதிர்வலைகளை அனுப்பி சுற்றியுள்ள பகுதிகளை தங்கள் கால்களை உலுக்கியது. இந்த உயிரினங்களின் விளக்கத்தை பொறுத்தவரை 7 மீட்டர் உயரமான உடல், வளைந்த கைகள் மற்றும் பெரிய மரத்தின் தண்டு போன்ற கைகள், ஒரு காளையின் தலை, கால்கள் மற்றும் குளம்புகளுடன் 2 உறுதியான மற்றும் கூர்மையான கொம்புகள். நிலவனின் முன் நின்ற உயிரினங்கள் வேறு யாருமல்ல, ஒவ்வொரு ஹண்டர்களின் கனவுகளை நிஜமாக்கும் ஒன்று. இந்த ஸ்டோரிஸ் பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒருவேளை இந்த ஸ்டோரிய தனிப்பட்ட முறையில் தினமும் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா மாதம் 30 ரூபாய் கொடுத்தால் போதும். உங்கள் டெலிகிராமுக்கு தினமும் ஆடியோ ஸ்டோரி வரும்.